கால் வீக்கம், எனக்கு கால் வீங்கிக்கிட்டே இருக்கு அப்படின்னா ஏன் நடக்குது, ஏன் கால் வீக்கம் வருது? ஹார்ட் ஃபெயிலியர், கிட்னி ஃபெயிலியர், லிவர் ஃபெயிலியர், வெயின் சரியா வேலை செய்யலையா, தோத்துவ சக்தி குறைபாடா அப்படின்னு சொல்லிட்டு இந்த 4-5 ஆங்கிளில் நம்ம வந்துட்டு செக் பண்ணி யோசிச்சாகணும். அப்படின்றது இந்த 2 கால் வீக்கத்துக்கு முக்கியமான காரணம். பல்வேறு ஆங்கிளில் கால் வீக்கத்தை பற்றி இந்த வீடியோவில் நம்ம விரிவாக பார்க்கலாம். வாங்க வீடியோவில் சொல்லலாம். பீடல் எடிமா அப்படின்ட்டு மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நம்ம சொல்லித்தர கால் வீக்கம் அப்படின்றது பல்வேறு பேஷண்ட்க்கு, பல்வேறு மக்களுக்கு இது ஒரு பெரிய பிரச்சனையாக அமையுதுங்க. ஸோ இதுக்கான காரணங்கள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு நாலேஜ் கொடுக்கணும் அப்படின்றது தான் இந்த வீடியோட முக்கியமான நோக்கம். ரைட், கால் வீக்கம் அப்படின்னும் போது நம்ம ஆரம்பிக்கும் போது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக என்னென்ன விஷயங்கள் ஒரு டாக்டராக நாங்கள் பார்ப்போம் அப்படின்ட்டு உங்களுக்கு ஒரு ஐடியா சொல்கிறேன். ஸோ தட் உங்களுக்கு ஒரு ஐடியா புரிய வரும். முதல்ல, ஒரு கால் தான் வீங்குதா இல்லை 2 காலம் வீங்கியிருக்கா? இது முதல் விஷயம். ஓகேங்களா? ஒரு கால் மட்டும் வீக்கமா இல்லை 2 காலம் வீங்கியிருக்கா? ரெண்டாவது, வீக்கத்துக்கு மேலே நம்ம ப்ரெஷர் கொடுத்தோம்னா அது அமுங்குதா இல்லையா? இது ரெண்டாவது. இப்போ ப்ரெஷர் கொடுத்தோம்னா சில வீக்கம் அப்படியே உள்ளே போகும். பிட்டிங்னு சொல்லுவாங்க, அது பேர் தான் பிட்டிங் எடிமான்னு சொல்லுவாங்க. ஓகே, அந்த மாதிரி நடக்குதா இல்லையா? மூணாவது, அந்த வீக்கம் எவ்வளோ தூரத்துக்கு வருது அப்படின்றது மூணாவது. நாலாவது, வீக்கம் மட்டும்தான் இருக்கா இல்லை அது கூட சேர்ந்து ஏதாவது கலர் மாறுதா, ரெட் ஆகுதா, புண்ணாகுதா, சீல் ஆகுதா அப்படின்றது 4. இந்த 4 விஷயமுமே நம்ம ஒரு கேஸில் பார்க்க வேண்டிய தேவை இருக்கு. ரைட், முதல்ல வரலாம் காரணங்கள் அப்படின்னு போகிறதுக்கு முன்னாடி முதல்ல வரலாம். ஒரு கால் வீக்கம், 2 கால் வீக்கம். ஒரு கால் வீக்கத்துக்கு முக்கியமான காரணங்கள் என்னென்ன, 2 கால் வீக்கத்துக்கு முக்கியமான காரணங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு 2 கால் வீக்கத்துக்கு ஆரம்பிக்கலாம். 2 காலுமே எனக்கு வீங்குது சார் அப்படின்னும் போது உங்களுக்கு 3-4 டிஃப்ரெண்ட் காரணங்கள் இருக்கலாம். அதில் முதல் முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹார்ட் வீக்காக இருக்குது, ஹார்ட் ஃபெயிலியர் 1. ரெண்டாவது, கிட்னி ஃபெயிலியர் இல்லை கிட்னி சரியாக வேலை செய்யலை 2. மூணாவது, லிவர் ஃபெயிலியர் இல்லை லிவர் சரியாக வேலை செய்யலை 3. நாலாவது, ரொம்ப நாளாக நான் சொன்னல அந்த ட்ரம்ஸருக்கு கிரானிக் வீனஸ் இன்சஃபிஷியன்சின்னு ஒரு நோய் பார்த்தோம்ல, அந்த மாதிரி உங்கள் வெயின்ஸ் ரொம்ப வீக்காக இருக்குது 4. இந்த 4 தான் முக்கியமான காரணமாக இருக்குது. அதை தாண்டி சில பேருக்கு உடம்புல புரோட்டீன் சக்தி, புரோத்துவ சக்தி ரொம்ப குறைபாடாக இருக்கலாம். புரோட்டீன் டெஃபிஷியன்சின்னு சொல்லுவோம், புரோட்டீன் எனர்ஜி மால்நியூட்ரின்னு சொல்லுவோம். இந்த புரோத்துவ டெஃபிஷியன்சினால கூட உங்களுக்கு இந்த ரெட்டைக்கால் வீக்கம் வரலாம். அது பேர் தான் ஹைப்போப்ரோட்டீனிமியா அப்படின்னு சொல்லுவோம். இதுவும் ஒன் ஆஃப் த காஸ். இது எல்லாமே இந்த 2 கால் வீக்கத்துக்கு ரொம்ப ரொம்ப காமனான விஷயங்கள். ஆனால் இதை தாண்டி நார்மலாகவே சில நேரத்தில் 2 கால் சில பேருக்கு கொஞ்சம் வீங்கலாம். நல்ல உதாரணம் பார்த்தீங்கன்னா ப்ரெக்னென்சி, கர்ப்பமாக இருக்கேன். கர்ப்பமாக இருக்கும் போது உங்களுக்கு எப்பவுமே இந்த 2 கால் வீக்கம் வரும். அது நார்மல். அதனால தான் ஜென்ரலாக அந்த காலத்துலலாம் நம்ம சொல்லுவாங்க, ஏய் இது வளகாப்பெல்லாம் முடியட்டும் உடனே வளையல்லாம் கட்டிடுங்கடி, உடனே கொலுசெல்லாம் கட்டிடுங்க, டைட் அதுவும் போடாதீங்க அப்படின்லாம் நம்ம பாட்டிமார்கள் சொல்லி கேட்டிருக்கோம். ஏன்னா கால் வீங்க ஆரம்பிக்கும் ப்ரெக்னென்சியில். அது நார்மல். அது ப்ரெக்னென்சி முடிஞ்சோடனே அந்த வீக்கெல்லாம் வத்திரும். ஸோ அதை நம்ம ஒரு நோயாக எடுத்துக்க வேண்டாம். 1. ரெண்டாவது, ரொம்ப நேரம் இந்த ஃப்ளைட்லேயோ பஸ்ஸுலையோ நைட்டு ஃபுல்லாக காலை தொங்க போட்டுட்டு வந்தோம்னா சில பேருக்கு கால் வீக்கம் வரலாம். ஆனால் அடுத்த நாள் திரும்பி நடக்க ஆரம்பிச்சோன்னா அது போயிடும். ஸோ இதெல்லாம் நம்ம கண்டுக்க வேண்டியதில்லை. இதெல்லாம் நார்மல் ஃபிசியாலஜிக்கல் எடிமா அப்படின்னு சொல்லுவோம். அதான் நார்மலாக வரக்கூடிய வீக்கம், அதை நம்ம கண்டுக்க வேண்டாம். ஆனால் இந்த வீக்கம் நார்மலாக வராமல் ரொம்ப நாளாக இருந்துக்கிட்டே இருக்குது, கால் வீக்கம் இருந்துக்கிட்டே இருக்குது, 2 காலை வீங்குதுன்னும் போது இந்த 4-5 காரணங்கள் யோசிச்சே ஆகணும். ஹார்ட் ஃபெயிலியர், கிட்னி ஃபெயிலியர், லிவர் ஃபெயிலியர், வெயின் சரியாக வேலை செய்யலையா, புரோத்துவ சக்தி குறைபாடா அப்படின்னு சொல்லிட்டு இந்த 4-5 ஆங்கிளில் நம்ம செக் பண்ணி யோசிச்சாகணும். அப்படின்றது இந்த 2 கால் வீக்கத்துக்கு முக்கியமான காரணங்கள். ரைட், ஒரு கால் மட்டும் வீங்குது சார், ஒரு கால் நல்லா இருக்குது, ஒரு கால் மட்டும் வீங்குது, என்னென்ன காரணங்களாக இருக்க முடியும் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா நிறைய விஷயம் என்ன வேணால் இருக்கலாம். ஃபஸ்ட்டு ரொம்பவே முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா நம்ம வசூல்ராஜ் MBBS சாரோட காமெடி தான். என்னென்னா வேரிகோஸ் வெயின், ரொம்ப நேரம் நிற்கிறேன் சார், வேரிகோஸ் வெயின் வந்துருதுன்றாங்களே, அது ஒரு கால் வீக்கத்துக்கு ஒரு முக்கியமான காரணமாக இருக்குது. 1. ரெண்டாவது, DVT அப்படின்னு சொல்லக்கூடிய டீப் வெயின் த்ராம்போசிஸ். சில பேருக்கு அங்கே இருக்கிற ரத்த குழாய் கட்டிக்குது. கட்டும் போது ரத்த குழாயில் ரத்தக்கட்டு ஏற்படும் போது கால்லேருந்து ரத்தம் ஓட்டம் மேலே வராது, அப்போ கால் வீக்கம் ஏற்படுது. இது பேர் தான் டீப் வெயின் த்ராம்போசிஸ். இது ஒரு காரணம். 2. மூணாவது அப்படின்றது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரொம்ப காமனாக இந்த சுகர் பேஷண்ட்டுக்கு, அன்கண்ட்ரோல் சுகர் பேஷண்ட்டுக்கு நடக்கக்கூடியது என்னென்னா காலில் சீல் கோத்துக்கிறது. இது பேர் தான் செல்லுலைட்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. திடீர்னு காலில் இன்ஃபெக்ஷன் ஆகும். ஏன்னா இந்த சுகர் பேஷண்ட்டுக்கு இந்த வெறுங்காலில் நடக்கும் போது என்ன பண்ணும்போது அதை போட்டு சொரியும் போது என்னென்னா இன்ஃபெக்ஷன் ஈஸியாகிடும்.
அப்போ அது பேர் தான் செல்லுலைட்டிஸ். அப்போ ஒரு கால் வீக்கம், ஒரு சுகர் பேஷண்ட் பயங்கரமான வலி ரெட்டாக இருக்குன்னா செல்லுலைட்டிஸ்ன்றதே நம்ம யோசிக்க வேண்டிய தேவை வந்து இருக்குது. இதுவும் ஒரு இம்பார்ட்டண்ட்டான காரணமாக வந்து அமையுது. 3. 4வது, ஒரு சில ரேராக வந்து ஒரு சில சினாரியோஸ் வந்து நடக்கலாம். நல்ல உதாரணம் வந்து எனக்கு நான் பார்த்த ஒரு உதாரணம் என்ன அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, அப்போ நான் அரசு தருமபுரி மருத்துவக் கல்லூரியில் எம்பிபிஎஸ் மாணவராக வந்து ஃபைனல் இயர் ஹவுஸ் சர்ஜன்சியில் இருக்கேன். அந்த டைம் அப்போது ஒரு பேஷண்ட் வந்து திடீர்னு வந்து நைட்டுலேருந்து ஒரு கால் வீங்கிடுச்சுன்னு வராரு. லெஃப்ட் கால் மட்டும் வீங்கிருக்கு, என்னன்னே தெரியல, திடீர்னு நேற்று நைட்டு தான் ஆரம்பிச்சது அப்படின்னு சொல்லிட்டு. என்னடா அது, இந்த நாமளும் வந்துட்டு இந்த பேசணும்ல இந்த காரணங்கள், இந்த வேரிகோஸ் வெயின் மாதிரிலாம் கிடையாது, ஏன்னா நேற்று நைட்டு தான் வீங்க ஆரம்பிச்சிருக்கு. சரி, ரத்த கட்டுக்கிட்டு ஏதாவது ஃபார்ம் ஆகிடுச்சா, டிபிடி மாதிரி, ஏன்னா டாப்லரில் ரத்த கட்டெல்லாம் எதுவும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இந்த மாதிரிலாம் யோசிச்சுக்கிட்டு வந்து இருக்கும். அப்போ வந்து ஒரு ஃபைனல் இயர் படிக்கிற ஒரு மாணவர் தான் வந்துட்டு அந்த காலை திருப்பி நல்லா எக்ஸாமின் பண்ணிவிட்டு, நான் அவனோட சீனியர்னு கூப்பிட்டு, சார் இங்கே பாருங்கள் ஏதோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம உத்து பார்க்கும்போது தான் நம்மளுக்கு யார் இந்த கால் வலிக்கு இந்த கால் வீக்கத்துக்கு காரணம் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு நம்ம நண்பர். யார் அவர்? நம்ம பாம்பு. ஸோ பாம்பு வந்து நைட்டு தூங்கிட்டு இருக்காரு, இவரோட விவசாயி. இந்த ரசல் வைப்பர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கட்டுவெறியன் பாம்பு வந்து தூங்கிட்டு இருக்கும் போது ஒரு போடு போட்டு ஆசையாக ஒரு முத்தத்தை கொடுத்துட்டு போயிடுச்சு. போகும்போது இவருக்கு அடுத்த நாள் கால் வீக்க ஆரம்பிக்குது. என்னன்னா, இவருக்கு விஷம் பெருசாக அந்த பாம்புக்கு மேபி ஏறலைன்றதுனால இவருக்கு கால் வீக்க ஒருத்தோட போயிடுச்சு. இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா மூச்சு வாங்குறதில்ல. இதை நாங்கள் எப்படி கண்டுபிடிச்சோன்னா, அந்த லைட் அடித்து பார்க்கும்போது அந்த பாம்போட பற்கள் அழகாக தெரியுது. ஆனால் என்ன, நான் உடனே தெரியல, ஏன் தெரியலன்னா, நம்ம ஆளுங்கள்லாம் வந்துட்டு வந்து வெள்ளையாக நம்ம வெள்ளைக்கார மாதிரியா இருக்கும். நம்ம எல்லாருமே வந்து உங்களுக்கு தெரியும் நம்ம கலரே வந்துட்டு கருப்பு தான். அப்படின்னு இருக்கும்போது நம்மளுக்கு அந்த பல்லு வந்து சரியாக தெரியல. ஆனால் அந்த பையன் கண்டுபிடிச்சி நம்மளுக்கு சொன்னான். அப்புறம் தான். ஸோ இந்த மாதிரி ஒரு கால் வீக்கத்துக்கு இந்த பூச்சிக்கடி, பாம்பு கடி, இந்த மாதிரி வந்து விஷம் ஜந்துக்கள்னு சொல்கிறோம்ல, இந்த பூரான், இதெல்லாம் அந்த கிராமத்து சைடில் அதிகமாக பார்க்கலாம். இந்த கிராமத்து சைடு, விவசாய சைடு, காட்டு சைடு, இங்கே இருக்கிறவங்களுக்குலாம் இந்த கடி விஷயங்கள் வந்து நிறைய இந்த மாதிரி இந்த பூச்சி, இந்த ஜந்துக்கள் வந்து பார்த்திங்கன்னா கால் வீக்கத்தை உண்டாக்கலாம். ஓகே, ஸோ இது எல்லாமே இந்த ஒத்த கால் வீக்கத்துக்கு முக்கியமான காரணம். 2வது, இந்த நான் சொல்ல வர்றது என்னென்னா, நீங்கள் அழுத்தி பார்க்கும் போது உள்ளே போதா இல்லையா அப்படின்றத வச்சு ஒரு சில காரணங்கள், நீங்கள் அழுத்தும் போது அந்த வீக்கம் உள்ளே போகுது அப்படின்னா மெயினாக இந்த நான் சொன்ன இந்த மெயின் காரணங்கள் என்னென்ன, இந்த ஹார்ட் ஃபெயிலியர், லிவர் ஃபெயிலியர், கிட்னி ஃபெயிலியர், புறத்தோல் சத்து குறைபாடு, இது எல்லாத்துலேயுமே வீக்கம் உள்ளே போகும். ஆனால் அந்த வீக்கம் உள்ளே போல ஹார்டாக இருக்குது சார், உள்ளே போகல அப்படின்னும் போது 2 முக்கியமான நோய்கள் வந்து நம்ம யோசிக்க வேண்டியது இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு ரொம்ப முக்கியமான நோய் என்னென்னா மிக்சடிமா அப்படின்னு சொல்லக்கூடிய ஹைப்போதைராய்டிசம், தைராய்டு குறைபாடு. அதில் கால் வீக்கம் வரலாம். அந்த வீக்கம் ரொம்ப கெட்டியாக இருக்கும், அழுத்தனால உள்ளே போகாதுன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டாக வந்துட்டு மக்களுக்கு வந்து நம்ம சொல்ல வேண்டிய சூழ்நிலை 1. 2வது, ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு நோய். நம்ம 90s கிட்ஸாக இருந்தால் நம்ம தாத்தா பாட்டிகளுக்கு இந்த நோயை பார்த்துருக்கலாம். ஆனால் இப்போ 2K கிட்ஸு, 210 கிட்ஸாக இருக்கீங்கன்னா கண்டிப்பாக அந்த நோயை நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க. நான் என்னோட தாத்தா கோபால் அப்படின்ற எங்கள் தாத்தாவோட காலை வந்து நான் இந்த மாதிரி இந்த நோயை பார்த்துருக்கேன். அந்த நோய் பேர் தான் என்னது? யானைக்கால் நோய். கேள்விப்பட்டிருக்கீங்களா? எலிஃபேண்டியாசிஸ் ஆஃப் லெக்குன்னு சொல்லுவாங்க. பல தாத்தாக்கள் வந்து பார்த்திங்கன்னா அந்த யானைக்கால் நோயாக இருந்தாங்க. இப்போ பல தாத்தாக்கள் நம்மளை விட்டு போகிறதுனால அந்த நோய்கள் வந்து நம்மளுக்கு பெருசாக தெரிய மாட்டேங்குது. இப்போ அந்த யானைக்கால் நோய் இந்தியாவில் இருக்கான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. அதனால் இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் 2K கிட்ஸ், 210 கிட்ஸ்லாம் அந்த நோயை பார்க்க முடியாது. இந்த நோய் பேர் தான் எலிஃபேண்டியாசிஸ் ஆஃப் லெக்குன்னு சொல்லுவோம். இதுக்கு இன்னொரு பேர் வந்து ஃபைலேரியாசிஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஃபைலேரியாசிஸ்ன்னு சொல்லக்கூடிய யானைக்கால் நோய் இஸ் காஸ்ட் பை உச்சரியா பன்கிராஃப்டியன் பர்கயம் மலாய் அப்படின்னு சொல்கிற ஒரு கிருமினால ஏற்படுது. ஆனால் அந்த நோய் இப்போ இந்தியாவில் எராடிகேட் செய்யப்பட்டதுனால இப்போ அதை பற்றி நம்ம யோசிக்க வேண்டிய தேவைன்றது வந்து கிடையாது. ஸோ ஓவராலாக உங்களுக்கு இவ்வளோ நேரம் ஒரு கால் வீக்கம் அப்படின்னும் போது எவ்வளோ காரணங்கள் நம்ம யோசிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு 5-10 நிமிஷத்தில் உங்களுக்கு புரிய வந்திருக்கும். இப்போது நம்ம இந்த கால் வீக்கத்தை வந்து உதறி தள்ளணுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிடையாது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுது, ஹார்ட் வீக்கமாக இருந்தாலும் காலில் ஒரு சைன் காமிக்குது, கிட்னியில் ப்ராப்ளம்னாலும் காலில் ஒரு சைன் காமிக்குது, லிவரில் ப்ராப்ளம்னாலும் காலில் ஒரு சைன் காமிக்குது. அதே மாதிரி இந்த பூச்சிக்கடி எதுவாக இருந்தாலும் கால் வீக்கம் வருதுன்னும் போது இந்த கால் வீக்கத்தை நம்ம லேசாக போனால் போகுது அப்படின்னு சொல்லி நடந்துக்கிட்டு அப்படியே அதை ஓட்டிக்கிட்டு அப்படியே பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. முதல்ல அந்த கால் வீக்கம் ஏன் வருதுன்னு கண்டுபிடிங்க. கண்டுபிடிச்சி அதுக்கான காரணத்தை வந்து நம்ம சரி செய்வோம். சரி செய்யும் போது நம்மளுக்கு அந்த உறுப்பு நல்லா ஆகுது, கால் வீக்கம் தேவையில்லாமல் வராது. இந்த கால் வீக்கத்தோடவே நம்ம வந்து நடந்துக்கிட்டு இருந்தோம்னா எந்த உறுப்பு டேமேஜ் நம்மளுக்கு தெரியாது, அந்த உறுப்பினை மோசமாக போய் உயிர் கூட ஆபத்து ஏற்படுத்தலாம். 1. 2வது, அந்த கால் வீக்கத்தை வச்சுன்னு நடந்துக்கிட்டு இருக்கும் போது என்ன ஆகுதுன்னா நம்மளுக்கு வந்துட்டு அந்த காலில் ஈஸியாக சீல் கோத்துக்கும், காலில் புண்ணு வரும்.
அல்சர்ஸ் ஃபார்ம் ஆகும் அப்படின்னும் போது அந்த கால் வீக்கத்தை நம்ம உதறி தள்ளக்கூடாதுன்றது ஒரு முக்கியமான பாயிண்ட்டாக வந்துட்டு இந்த இடத்துல வந்து இருக்குது. ஸோ ஓவராலாக நம்ம அந்த கால் வீக்கத்துக்கு அடுத்து என்ன ட்ரீட்மெண்ட்டு என்னென்னலாம் பண்ணோம் அப்படின்றத நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம், பேசுவோம். ஏன்னா காரணத்துக்கு ஏற்ற மாதிரி ப்ராப்ளம்ஸோட ட்ரீட்மெண்ட் மாறும். ஓகேங்களா? ஆல்ரெடி நான் கிரானிக் வீனஸ் இன்சஃபிஷியன்சி வேரிகோஸ் வெயின் வீடியோலாம் போட்டிருக்கேன். அதில் வந்துட்டு உங்களுக்கு ஒரு ஐடியாலாம் கிடைக்கும். பட் ஆனால் மெயினாக ஒரு மருத்துவரை பார்க்கறது தான் ஒரு கரெக்டான ஒரு அப்ரோச்சாக இருக்கும். ஏன்னா அவங்க தான் எந்த உறுப்பு பாதிக்கப்பட்டதுனால அந்த கால் வீக்கம் வந்திருக்கு அப்படின்ற மாதிரி பண்ணுவாங்க. ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் நம்ம ஊரில் நான் பார்த்த எக்ஸ்பீரியன்ஸ் பேஷண்ட்ஸு எம்பிபிஎஸ்லேருந்து ஒரு 15 வருஷமாக அந்த துறையில் 15 வருஷமாக கிட்டத்தட்ட வந்து ஒரு ஆயிடுச்சு, அதுக்கு மேலே ஆயிடுச்சு. நம்ம இந்த மருத்துவத்துறையில் இருக்கோம், பேஷண்ட்ஸை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அப்படின்னும் போது பல பேர் இந்த கால் வீக்கத்தை கண்டுக்காமல் உதறி தள்ளிட்டு போகிறவங்க இருக்காங்க. லேட்டர் ஆன் ஸ்டேஜஸில் வந்துட்டு அப்புறம் ஐயோ இந்த ஹார்ட் ஃபெயிலியர் ஆமாம் சார், எனக்கு முன்னாடியே தெரியாது சார், அப்படியே வீக்காக இருக்குன்னா ஓட்டிகிட்டே இருக்குன்ற மாதிரி இருக்காங்க. நிறைய பேஷண்ட்டுக்கு இந்த பிரச்சனை இருக்குது. உதறி தள்ளாதீங்க. முதல்ல வந்து மருத்துவரை வந்து பாருங்கள், ஏன் இந்த வீக்கம் வருதுன்னு அட்லீஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. அட்லீஸ்ட் இவன் தான் எதிரின்னு தெரிஞ்சுக்கிட்டா நம்ம உஷாராக இருக்கலாம்ல. எதிரி யாருன்னே தெரியாமல் ஏதோ வீக்கம் இருக்குது போயா அப்படின்ட்டு எதிரியோடவே ஓட்டிக்கிட்டு இருக்கிறது தப்பு. ஸோ எதிரி யாருன்னு கண்டுபிடிச்சி அதுக்கேற்ற மாதிரி வைத்தியங்கள் பண்ணுங்கள், அதுக்கேற்ற மாதிரி ப்ரிகாஷன்ஸ் பண்ணுங்கள். நல்லா இம்பார்ட்டண்ட்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் எப்பவுமே வந்து பேஷண்ட்ஸ் கிட்ட வந்துட்டு காரணம் என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ரொம்ப ஆர்வம் காட்டுவேன். ஆனால் ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுக்கு நான் எப்பயுமே ரொம்ப ஆர்வம் காட்ட மாட்டேன். ஏன்னா அது பேஷண்ட்டோட சாய்ஸ். இதுதான் அவனோட பிரச்சனை அப்படின்னு சொல்கிறது அது எனக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக படும். ஏன்னா அவனுக்கு இந்த பிரச்சனை தான் இருக்குன்னு அவனுக்கு தெரிய வரணும் அப்படின்ட்டு. ஆனால் அதுக்கப்புறம் அந்த ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன் போது அவனுக்கு எல்லா ஆப்ஷனும் ஓப்பன். ஏன்னா இங்கே சித்தா இருக்குது, இங்கே ஆயுர்வேதா இருக்குது, இங்கே யுனானி இருக்குது, ஹோமியோபதி இருக்குது, நேச்சுரோபதி இருக்குது. இதெல்லாம் தாண்டி நாங்களும் இருக்கோம். ஓகேங்களா? அலோபதியும் இருக்குது. இந்த எல்லா ஆப்ஷன்ஸும் உங்களுக்கு இருக்குங்க. அதனால் ட்ரீட்மெண்ட்டு இதை தான் பண்ணணும் அப்படி இப்படின்ற மாதிரிலாம் நான் வந்துட்டு ரொம்ப யாரையும் எப்பவுமே அந்த பேஷண்ட் வற்புறுத்த மாட்டேன். பட் ஆனால் காரணத்தை கண்டுபிடிங்க அப்படின்றது நான் எப்பவுமே வற்புறுத்துவேன். அது உங்கள் ஹெல்த் மேலே இருக்கிற அக்கறைனால. ஸோ இவ்வளோ நேரம் இந்த கால் வீக்கத்துக்கான பல காரணங்கள் பார்த்தோம். உங்களுக்கு எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப கஷ்டப்பட்டு உங்களுக்கு வந்து எளிய முறையில் தமிழ் மக்களுக்கு இந்த எம்பிபிஎஸ்ல நம்ம எம்டியில் படிக்கிற விஷயங்களை இங்கிலீஷில் கஷ்டமான கான்செப்டில் தமிழில் உங்களுக்கு விளக்கி ஈஸியாக சொல்லிக்கிட்டு இருக்கேன். அதனால் உங்களால் முடிஞ்ச ஆதரவு வந்துட்டு நம்ம சேனலுக்கு தாங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு மெடிக்கல் இன்புட்டோட சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.